மக்களே இவ்வளோ மழையும் புயல் டிராபிக் எல்லாம் தாண்டி எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா குருணாசாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்படியும் கோயிலுக்கு போகலாம். மழை வேற வருது, என்ன நடக்க போதோ தெரில. கர்ண பகவானே, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரையும் மழையை நிறுத்திடு. பஸ்ஸுக்காரர் போவாரோ பார்த்து பார்த்து. நீ ரோட்டில் கொண்டாந்து கடையை போட்டு வச்சுட்டு இருந்தா அப்புறம் ஒன்றா பண்ணுவாங்க. லெஃப்ட் 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 சாரி ரைட்டு. அந்த பஸ் போகுது பாரு, அதுலேயே போங்க. மழை வருகிறதோ. நிறுத்தி பொறுமையாக போவோம். அப்படிதான் நல்லா வண்டி குறை காட்டிடணும். நான் மட்டும் தான் பைக்கில் போவோம். பஸ்ஸில் போகிறீங்களா யாரையும் விடாதீங்க. இப்போ மக்களே ஒரு வழியாக டிராபிக் குறைஞ்சிருச்சு. ஆனால் மழை குறைஞ்ச பாடி தெரியல. இன்னைக்கு ஒரே கதி தான். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மழை நனையுது மச்சி, மழையில் நாங்கள் நனையிறோம். ஃபோனும் நனையுது. முதல்ல ஃபோன் தப்பிக்குதுன்னு பார்ப்போம். கோயிலுக்கு பக்கமாக போயிட்டு வீடியோ எடுக்கலாம். ஹாய் காய்ஸ், நாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். சரியான கூட்டம். மழை வேற பெய்யுது, துளிக்குது. வண்டி 2 வீலர் 4 வீலர்லாம் இடத்து பக்கம் ஓரமாக போ. தம்பி சேர்த்துல விட்டுறாத, இதில் விட்டு போலாமே. பார்க்கிங் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறத பெரிய விஷயம். தலைவர் எங்க பார்த்த மாதிரி ஆகுது தெரியல. எங்க பார்த்துருக்கானா ஐஸ் கடைக்காரர். கோயிலுக்கு போற வழி இது. கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப இந்த கல்பூரத்தையும் பற்றி விஷயம் அங்கே படுத்துருவாங்க. அங்கே போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கிட்ட டீ ஏற்றுறீங்க மாதிரி வெறுந்தூரி ஆடிட்டு இருக்கிறாங்க. பபுள்ஸ் சொல்கிறார் ஒன்று.
மழை பெஞ்சு வதன்னு சேருதான் கிடக்குது. தூரில் யாருமே இல்லை. தூரி பட்டு ஓடிக்குது. 2 4 6 இவ்வளோ பேர் தூரில் 10 5 பேர் தான் இருக்கிறாங்க. ஓட்ட நெரிசல் குறைவா இருப்பதால் வீடியோல வெறுந்தூரியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நைட்டு தான் கூட்டம் வரும். தூரியில் யாருமே இல்லை. நாட்டணத்தில் யாரும். பானிபூரி, அப்பளம், ஸ்ப்ரிங் ரோலா? ஸ்ப்ரிங் ரோல் மகளே, ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது. அதெல்லாம் நீங்க வயிறு தான் கேடு. புளிச்சு போனா சரி தின்னு பார்க்கலாமான்னு வேண்டாம். உசுருக்கு உத்தரவாதம் அதனால நான் திங்கல. புளிச்சு போன சாப்பாடு. என்ன குதிரை மாதிரி இருக்குது? ஒட்டகம் ஒட்டகம். சாட்டை நம்ம குதிரை சாட்டை, யானை சாட்டை, புலி சாட்டை, கரடி சாட்டை, எல்லா சாட்டையும் இருக்குது. வேணுமா உங்க பொண்டாட்டிக்கு 2 இருக்கலாம். உங்க பொண்டாட்டிக்கு பயந்து சாட்டையை வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டிகள் நல்லா அடி வாங்கலாம். மனுஷ சாட்டையும் இருக்குது பாருங்க, வளர்த்தி வளர்த்தியா. ஏங்க சேத்துல வலிக்கு விழுவணுமா? குருணாசாமி கோயில் வாங்க. மாடு நான் வீடியோ எடுத்துக்கலாம். மாடு போவாங்க. சந்தைக்கு போகுது. வண்டி வருதுங்கோ. தோட்டம் என்ன போலாம்? இந்த பக்கம் சேராகுது. நம்ம முதல்ல ஓடிலவா. குதிரைகள் நிலைமைகள் மோசமாக ஆகிவிட்டது. என்னன்னு தெரியுதா? என்னது? பல்லு. குதிரை லாடம். பல்லா? குதிரை பல்லு தான் கழட்டி வச்சுக்கிறேன். ஹாய். குதிரை வண்டி ரேஸுக்கு போலாம். ஊட்டி 15 அண்ணன் பாருங்க, சேத்துல பைக் விட்டு வித்த கட்டிட்டு இருக்காரு. அவருக்கு போய் ஹியூமானிட்டி பண்ணலாம் தான் இருக்கோம். ஆனால் நாங்களே போகாத அளவுக்கு சரி போய் தள்ளானு தான் யோசனை வருது. ஆனால் நாங்களே கீழே விழுந்துடும். அப்படிதான் தலைவா முருகே. ஒரு வண்டி புதைஞ்சு போய் கிடக்குது. ரோட்டில் விட்டுறத வயலில் சேர் அடிச்சிருக்காரு. ஒத்தையடி போதையில்னு சேத்துக்குள்ளே போகிறோம். மக்களே, ஒரு குட்டையான மாடு, குள்ள மாடு. என்ன ரக மாடுன்னு தெரியல. வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, மஞ்சள் குதிரை, பச்சை குதிரை, எதுவும் எல்லா கலர்லையும் குதிரை இருக்குது. மக்களே, நாட்டு மாடு, மலை மாடு எல்லாமே பாருங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நிறைய இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. வித்துட்டாங்க பாதி மாட்டை.
சிந்து மாடு தானே அதெல்லாம். ஐய் ப்ரோ, மலையில நின்று விட்டு வாய் எரிஞ்சு கஷ்டம். பாதைகள் ரொம்ப மோசமாக இருப்பது. இது மாடா டைனோசரா? காளமாடு. கொம்பு பாரு, சிங்கமாட்டோ டிஸ்மா. வாங்கிட்டு போயிடலாமா? வெறும் 4 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. 4 லட்ச ரூபா தானா? வெறும் 4 லட்ச ரூபா. அந்த மாடு உன்னை கூப்பிடுது பாரு. நாட்டு பசு மாடு. 4 காம்பு இருக்குது. பால் பீசினா 10 லிட்டர் தரும். நாட்டு மாடு என்னைக்கா 10 லிட்டர் பால் பீசிக்குது? அதிகபட்சம் 1 லிட்டர் 1.5 லிட்டரு. அவருக்கு கோட் பண்ற பிரைஸ் வெறும் 70,000 ரூபா. 70,000 ரூபாய்க்கு இந்த மாட்டை வந்து இப்போ பிடிச்சிட்டு போயிடுவாங்க. மழை இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறது. வீட்டில் வைக்க மாட்டாங்களா? இப்போ கேமராமேன் பாருங்க, கேமரா எடுக்காம முன்னாடி விட்டு ஓடிடுறான். எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறோன்னு பார்த்து இந்த எருமையை பார்க்க. காடெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு, சதன் ஆயிடுச்சு. சேமி ஐஸ், கோன் ஐஸ், பால் ஐஸ். கருப்பன் சிங்கிளாக நின்றுக்கிறான் பாருங்க. பாருங்க, வாந்தி எடுத்து போனா யாரு வண்டியிலையும் போக முடியாது. சாப்பிட கூட போயிடலாம். அதற்குரிய நம்பர்களை பெற்று குட்டரகாடு. இது என்ன தகவல்னு தெரியல. ஏய், முட்டுறதுக்கு வருது. முட்டை தூக்கி எஞ்சிட்டு போயிட மாட்டேங்குது. சேட்டையை பற்றி அதுக்கு. யாரு அம்மே பயிர் நெல்ல மாட்டேங்குது. இந்த காரோட கண்டிஷனாக இன்னைக்கு கழுவாங்களோ தெரியல. புது கார்.
குதிரை ரேஸ் நடக்கிற இடம் தானே இது. மீண்டும் ஒரு மலைக்கூட்டம். ஆடு கொம்பு பாரு சார்பா தலையாட்டு தான் முட்டிட்டு போதுரா. மக்களே டீ பிரேக். இல்லை இவ்வளோ சேராக்குதுன்னு தெரிஞ்சும் உள்ளே போய் அங்கே பாரு வித்த காட்டிட்டு இருக்கிறாங்கண்ணா. இல்லை வதி சேரு நைட் டைமுக்கே வந்துடாதீங்க. விளையாடலான்ட்டுக்கிறோம், ஆனால் நாங்கள் ஏறினா கமந்து வந்துடும். மக்களே, இந்த இடத்துல என்னடா அமைதியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதாவது பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு பக்கத்தில், காப்பி ரைட்ஸ் விழுந்துடும். அதனால் ஆடியோவை கட் பண்ணிட்டோம். பாருங்கள் தலையெல்லாம் நிற்கிது. இதில் போகிறதுக்கு ஒரு தனி தில்லே வேணும் மக்களே. இங்கேயும் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா பக்கமும் பாட்டு போட்டுறாங்க. காப்பிரைட்ஸ் பிரச்சனை வருது. அதனால் சில வீடியோக்குள்ளே கட்டே பண்ணியாச்சு. சாட்டையில் அடிச்சுக்கிறாங்க. இந்த காட்சி உடனே ஆரம்பிக்கிறது.
ஏங்க மக்களே, கல்யாணம் வழியா குருணசாமி கோயிலுக்கு வாங்க. கல்யாணம் ஆனது டைவர்ஸ் ஆகணுமா, அப்பயும் குருணசாமி கோயிலுக்கு வாங்க. ஏன்னா செலவு பண்ண காசிலும் டைவர்ஸ் ஆகணும். குடும்பத்தோட வந்து ஒரு 5000 10,000 மொத்தமாக எடுத்துட்டு வாங்க. வாங்க மக்களே வாங்க. சரிக்கா. மொபைல் டெம்பர் கிளாஸ் 50 ரூபா 100 ரூபா. வாங்க திருவிழா ஆஃபர். மொபைல் டெம்பர் கிளாஸ் 50 ரூபா 100 ரூபா. கட்சி கொடி போட்டு சுற்றுவேன். கார் இருந்தால் கட்சி கொடி போட்டு சுற்றணும், அது வேறு கணக்கு. அதுதான் நல்லா இருக்கும். சும்மா போய் சிங்கிள் மொக்கதெல்லாம் வாங்கிடலாம். என்ன இது கவுனு? ஏதாதா அந்த பக்கம் கொஞ்சம் ஏறிப்போ, ஒன்றும் பிரச்சனை, அடிக்க மாட்டாங்க. இவையில் யார் இந்த கூட்டத்துக்குள்ள வர சொன்னது? அம்மா யாருன்னு தெரியும், வணக்கம் போட்டுப்போ. நூறுரூவா எதுக்கு டிராபிக் ஆகுது இந்த இடத்துல? ஓ மைக்கு. அந்த ஏரியாவில் அந்த மைக்கை பார்த்தது இல்லையாட்டுக்குது. மைக்கு போட்டுருக்கேன், அதை இத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓரமா வாங்க, ஓரமா போங்க. நடந்து வருவாங்க, ஓரமா வாங்க. கார்லாம் உள்ள விடாத, நீ முதல்ல கார்லாம் உள்ள விடாதீங்க. பஸ் ஸ்டாண்டு, அதான் பஸ் ஸ்டாண்டு. ஏய் அண்ணா பார்த்துண்ணா, முடிச்சு விட்றாத. அப்புறம் நான் பிடிச்சி தான் கொண்டுக்கிறேன்ப்பா.
அது பட்டனை தட்டினா வண்டி மேலே பாருங்க ஹைட்டில் போயிடலாம். சைடில் ஒரு செவப்பு போட்டு நிற்குது பாரு. அதை ஏன்டா போட்டு ஆஃப் ஆயிடலாம். சாமி பொறுமை, சாமி பொறுமை. யாரோ ஒரு முக்கியமான பிரமுகர் போகிறாராமா. எல்லா காரையும் இதில் விட்டுட்டாங்க. எத்தனை போகுதோ தெரியல, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அண்ணாத்தே பார்த்து அண்ணாத்தே பார்த்து. திருநங்கைகள் அராஜகம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் இடத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ நாளுக்கு 10 ரூபான்னு 5000 நம்ம வேணும் மாட்டேங்குது. 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு. மக்களே நாங்கள் இப்போ கோயிலை விட்டு கிளம்பிட்டோம். அவர் கார் அப்படிதான் போவார். மக்களே இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பார்த்து வருது. பாய்.